அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். துலாம் ராசினருக்கு ராசியில் ராசிநாதன் சுக்கிரன் சாதகம். ராசியில் சூரியன் இருக்கிறார். 2இல் செவ்வாய் புதன், 5இல் ராகு, 6இல் சனி வக்கிரம், 10ஆம் இடத்தில் குரு வக்கிரம், லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறார். ஆக பண வகையில் சற்று எச்சரிக்கையாக இருங்கள். கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. யாரிடமும் பேசும்போது நிதானமாக பேசுதல் வேண்டும். அதிக கோபப்படுதல் கூடாது. தாங்கள் நல்லதாக பேசினாலும் பொல்லாப்பு, வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் எடுப்பர். பொருளாதாரத்தில் சற்று கவனம் தேவை. 5இல் ராகு, 10இல் குரு என்பதால் அலைச்சல் அதிகம் உண்டாகும். பண வரவில் ஏற்ற இறக்கங்கள் தங்களுக்கு உண்டாகும். வேலையாட்களின் ஒத்துழைப்பு சொல்லிக் கொடும்படியாக கிடையாது. உத்தியோகம் செய்யும் இடத்தில் வேலை பலு அதிகமாக இருக்கும். மற்றவர்கள் வேலையையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும். ராசிநாதன் ராசியில் இருப்பதால் தங்களுக்கு பண வரவுகள் ஓரளவு உண்டு. திட்டமிட்டு செலவு செய்தல் வேண்டும். அனாவசிய செலவுகளை குறைத்தல் வேண்டும். மாணவ மாணவியர்கள் நல்ல சேர்க்கை வேண்டும். வீண் பலி சொல் வரக்கூடிய நேரமாகும். 10இல் குரு உச்சமடைந்து 2ஆம் இடத்தில் உள்ள செவ்வாயை பார்க்கிறார். இது ஒரு வகையான சிறப்பு. 2வது ராசிநாதன் சுக்கிரன் ராசியிலேயே இருப்பது அது ஒரு வகையான சிறப்பு. வீடு பூமி வாங்கும் யோகம் உண்டு. இதுவரை வீடு அமையவில்லையே, மனை அமையவில்லையே என்றவர்களுக்கு அழகான வீடு நிலம் கிடைக்கும். இல்லாவிட்டால் கட்டிய வீட்டினை பழுது பார்ப்பீர். பழைய வாகனங்களை மாற்றிவிட்டு புது வாகனம் வாங்கலாம். அதில் எந்த விதமான சந்தேகமில்லை. கலைத்துறை அன்பர்கள் வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு செல்லலாம். தங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும். பொருளாதாரம் திட்டமிட்டு செயலிடுதல் வேண்டும். உறவினர்களுடன் உள்ள கருத்து வேறுபாடுகள் அகலலாம். ராசிநாதன் சுக்கிரன் 7ஆம் இடத்தை பார்ப்பதால் கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் பெருகும். இதுவரை சண்டை சச்சரவாக இருந்தது. இனிமேல் நல்ல உறவு அவர்களுக்குள் மேம்படும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். 10இல் குரு அதிசாரமாக இருப்பதால் சிலருக்கு பதவி மாற்றங்களும் இடமாற்றங்களும் உண்டாகலாம். உத்தியோகத்தில் உள்ள சிலருக்கு மேல் அதிகாரிகளால் நெருக்கடிகள் ஏற்படலாம். ஆரோக்கிய பிரச்சனை. ஏனென்றால் ராசியில் சூரியன் நீச்சமடைந்து இருப்பதால் சற்று ஆரோக்கிய பிரச்சனை வரும். கண், காது, மூக்கு, தொண்டை பிரச்சனைகள் தங்களுக்கு வரலாம். ENT ப்ராப்ளம். உடல்நலக் குறைவென்றாலே உடனே மருத்துவரை சென்று தாங்கள் சந்தித்தல் வேண்டும். அடுத்து சந்திராஷ்டம தினத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வாக்குஸ்தானத்தில் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் 2இல் இருப்பதால் பேச்சில் நிதானம் தேவை. தானத்தில் சிறந்தது நிதானம். பேசும்போது கவனமாக பேசுங்கள். பிறருக்கு வாக்கு கொடுக்கும்போது சிந்தித்து வாக்கு கொடுங்கள். யாருக்கும் முன் ஜாமீன் போட வேண்டாம். ஆனால் குரு அந்த செவ்வாயை 5ஆம் பார்வையாக பார்ப்பதால் குரு மங்கள யோகம் உண்டாகும். சிறு தடை தாமதங்களுக்கு பிறகு சுபகாரியங்கள் நடைபெறும். கோவிலுக்கு சென்றால் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.